இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்களின் உண்மைத்தன்மையை மக்கள் சரிபார்க்க வேண்டும் என கனிமொழி கருணாநிதி வலியுறுத்தினார். பகுத்தறிவும் ஆண் பெண் சமத்துவம் கொண்ட சமூகத்தை உருவாக்க இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் கூறினார். அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதை தாண்டி முக்கியமாக நாம் நம்பக்கூடாத ஒன்று இருக்குன்னா அது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிஸை பயன்படுத்தி என்ன மாறுதல்கள் எல்லாம், எந்த சிந்தனை போக்குகளை மாற்றி அமைக்கக்கூடிய வழிவகைகள் எல்லாம் இந்த நாட்டில் நடந்துட்டுருக்குன்னு நமக்கு தெரியும். அதை தாண்டி இன்றைக்கி அதையே பயன்படுத்தி நல்ல விஷயங்களையும் சொல்லலாம். நம்முடைய சித்தாந்தங்களை, நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய வலிமைகளை மக்களுக்கு எடுத்து சொல்வதிலே அது எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக, எந்த கருத்தியல் கொண்டவர்களாக இருந்தாலும் தவறில்லை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி பல செய்திகள் ஒவ்வொரு நாளும் வரும். எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, எது உடம்புக்கு நல்லது, அப்படிப்பட்ட செய்திகள் வரும் பொழுது, ஏன்னா this is become ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன் ஏஜ் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி நாம் நின்று கொண்டு இருக்கிறது மிஸ்இன்ஃபர்மேஷன் ஏஜில் நம்ம நின்றுட்டுருக்கோம். அதனால் யார் அந்த கருத்துக்களை நமக்கு சொல்கிறார்கள், அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலிலே நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி திரும்ப 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 இந்த இன்ஸ்டாகிராம் வழியாக நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் அது சரியா தவறா அப்படிங்கிற புரிந்து கொள்ளாமல் நாம் அதை கண்மூடித்தனமாக செய்யும் பொழுது அது எப்படிப்பட்ட பாதிப்புகளை நமக்கு உருவாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் எது, மிஸ்இன்ஃபர்மேஷன் எது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்குத்தான் பகுத்தறிவு வேண்டும் என்று அன்றே தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். அந்த பகுத்தறிவை வளர்த்துக்கிட்டே வந்தோன்னா அந்த பகுத்தறிவு அது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும், டெக்னாலஜி வளர்ந்த பிறகு நமக்கு இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும். இன்றைக்கி சாட் ஜிபிடிலையும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா எல்லா நேரத்துலையும் கரெக்டான பதில் வராது, அங்கேயும் தவறான பதில்கள் வருகிறது. அங்கே திருப்பி கேள்வி கேட்டிங்கன்னா சாரி எனக்கு தெரியாதுங்குது. ஸோ இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு பகுத்தறிவு வேண்டும். அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் காலமாக நமக்கு சொன்னார்கள். தந்தை பெரியார் அவர்களுடைய கனவாக இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்களாக, பகுத்தறிவு மிக்க அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடியவர்களாக இந்த மண் மீது, இந்த மொழியின் மீது மாளாத மீளாத பற்றை வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடியவர்களாக நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.